ஒரு கோடு ஒன்று போடுங்க. இந்தாண்ட ஒரு கோடு ஒன்று போடுங்க. கப்போட இறக்கம் எவ்வளோ அப்படின்னா 13.75 இன்ச்சு இருக்கு, 40 சைஸுக்கு. அதை அப்படியே வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போடுங்க. கீழேயும் மேல் பகுதியும் பிடிச்சி தைக்கிறதுக்கு உள்ளே துணி இருக்கு. ஷோல்டர் அளவு உங்களுக்கு 5.75 இன்ச்சு இங்கே இருக்கு. 6 இன்ச்சு கூட்டிக்குங்க. நான் நிறைய பயிற்சி பாடங்கள் நான் கொடுக்குறேன், அப்போ பார்த்துக்கலாம். சின்ன ஷோல்டர் 3 இன்ச்சு. இப்போ இந்த மேல் அளவுலேயே நீங்கள் பாருங்கள் வச்சுக்கிட்டு 6 இன்ச்சுக்கு உண்டான கோடு போட்டுருங்க. அடுத்ததா முன் கழுத்து இறக்கம் 6.5 இன்ச்சு உங்களுக்கு வருது. அதை இந்த கீழ்கோட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு ஒன்று போடுவோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 2 இன்ச்சு உங்களுக்கு வருது. ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ எல்லா பகுதியும் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. பெல்ட் வச்ச பிரின்சஸ் கட்டு இதுலேயே வேற ஒரு டைப் இருக்கு, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது எந்த மாதிரி வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விரைவிலே நீங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போ இங்கே எவ்வளோ வச்சோம் அப்படிங்கிறத பாருங்க. அதை அப்படியே இங்கே மாற்றுங்க. உங்களுக்கு அடிப்படையாக தேவையான கணக்குகள் உங்களுக்கு அப்படியே பிரித்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட்டு வராது. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது நான் சொல்லிடுறேன். இங்கிருந்து சைட் லூஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். உங்களுக்கு 12.25 இன்ச்சு வருது. அதாவது இந்த இடத்துக்கிட்ட இருந்து 12.25. முதல்ல இது ஒரு கோடை போடுங்க. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அளவுகள் மாறி வந்துக்கிட்டே இருக்கும் உடம்புக்கு தகுந்த போல். அதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம பிரின்சஸ் கட்டு தான். அதனால் ஆம்கோலுக்கு அப்படியே சும்மா ஒரு வளைவு மட்டும் போட்டுக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த 3/4 இன்ச்சிலேருந்து இங்கே நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு நீங்கள் வைக்கணும். அடுத்ததான் இங்கே எவ்வளோ நீங்கள் கப் டாட் பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3.25 இன்ச்சு உங்களுக்கு வருது. அப்போ 3 ஒரு புள்ளி இந்தாண்டையும் 1 ஒரு புள்ளி இந்தாண்டையும்.
இப்போ இது ஒரு கோடு போடுங்க. இந்த இடத்துல 3.25 இன்ச்சு வைங்க. வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போடுங்க. உங்களுக்கு பார்ட்டாக எல்லாமே பிரித்து உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்து வரையலாம். உங்கள் வாடிக்கையாளருக்கு தகுந்த போல் விருப்பத்துக்கும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் செஞ்சு நீங்கள் தைச்சி கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் புக்கில் இருக்கிறத உங்களுக்கு நான் அப்படியே கவர் பண்ணுறேன். இப்போ இதையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்க. அடுத்ததாக 1.5 இன்ச்சு உள்ளே துணி இருக்குது. இதையும் நேர்படுத்துங்க. இந்த இடத்துக்கிட்டையும் இந்த இடத்துக்கும். சரி, இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து இங்கே நம்ம இது டாட் பிடிக்கிற மெத்தேடில் தான் இந்த தடவை நம்ம வரைய போகிறோம். எங்கே டாட் பிடிக்கணுங்கிறத அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த கேப் எவ்வளோ கிடைக்குது, அந்த கேப்புக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு மார்க்கு, அப்புறம் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு சரி. இப்போ இது வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இது எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துட்டு இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு சென்ட்ரு வருதோ அந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் உங்களுக்கு நான் தள்ளிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இதை எப்படி நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சைடு உங்களுக்கு வாட்டம் வருதோ முதல்ல இந்தாண்ட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கேப் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்ததாக இந்த ஸ்கேலை இந்த வாட்டத்தில் இங்கே முன்னாடி பாருங்கள். அடுத்ததாக இங்கே நாம் பிடிச்சி தப்போம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச் நம்ம பிடிச்சி தைக்கிறோமா, அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பாடம் என்ன அப்படின்னா, இந்த டாட் வச்சு நாம் பிரின்சஸ் கட்டு பெல்ட் அடிப்படையாக நாம் இதை கட் பண்ணுறோம். ஏன் முதல்ல நம்ம பாட்டாக இப்படி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்ததாக முழுமையான ஜாக்கெட்டாக நம்ம வெட்டி தைக்கும் போது அப்போ உங்களுக்கு தேவையான பயிற்சி பாடங்கள் அப்போ தெளிவாக இன்னும் வரும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜாக்கெட்டில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பகுதியில் பிரின்சஸ் கட்டில் மெத்தேடில் போட் நெக் மெத்தேடில் உங்ககிட்ட கேட்பாங்க. ஆனால் முன்னாடி கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கழுத்து இறக்கம் கேட்பாங்க. அப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத அப்போ நம்ம முழுசாக பார்த்து அப்போ தானே கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒவ்வொரு பகுதியும் நம்ம செய்யும் போது அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு போட்டிருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் வாங்கி நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறதும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். உங்கள் வாடிக்கையாளருக்கு தகுந்த போல் நீங்கள் பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு வேலை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரின்சஸ் கட்
பண்ணும்போது பேப்பரில் தான் கட் பண்ணணும் முதல்ல. நான் சொல்லித்தரது உங்களுக்கு நான் டெமோவுக்கு நான் துணியில் சொல்லித்தரேன். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வேறு வீடியோவில் வேறு வகையான இதே மாதிரி பிரின்சஸ் கட்டு வேறு மாடல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புக்கு யாரும் வாங்காதவங்க புக்கு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதை கட் பண்ணுங்க. இப்போ இதை இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ இதை நம்ம இப்படி தான் கட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத சென்டரில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம், ஒரு அடையாளத்துக்கு. நீங்கள் பிடிச்சது தைக்கும் போது கரெக்டாக தைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு அது ஒரு அடையாளம். அப்போ நம்ம இங்கே அர்க்காத் இப்படி செய்யணும். இப்போ தான் துணியில் நீங்கள் போட்டு வெட்டுறீங்க. இது பேப்பர்னு நினச்சிக்கோங்க. இது நேர் கட்டிங், நீங்கள் இதை வெட்டணும். இந்தாண்ட எப்பயும் போலவே அந்த ஓரத்துலேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான். இப்போ இந்தாண்டி இதை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிடுங்க. இதை நான் மறந்துட்டேன். இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்தாண்ட ஆரஞ்சு எவ்வளோ நீங்கள் பிடிச்சி தப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 புள்ளியா இல்லை 4 புள்ளிங்களா அப்படிங்கிற மாதிரி தான். அரேஞ்சா இல்லை 3 புள்ளியாங்கிற மாதிரி. அடுத்ததா இது கிராஸ் பீஸ். இது உங்களுக்கு எந்த வாரத்தில் கிராஸ் பீஸ் உங்களுக்கு செட் ஆகுதோ, இப்போதைக்கு நான் கிராஸ் பீஸ் இடம் இப்படி செட் ஆகிறனால உங்களுக்கு நான் இப்படி போடுறேன். இப்போ இந்த ஆண்ட அரேஞ்சு இதெல்லாம் எப்பயும் போல நேராக வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதையும் எடுத்துடலாம். ஒரு கோடு ஒன்று போடுறோம் அப்படின்னா அந்த கோட்லேயே வெட்டணுங்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அமைப்பாக நமக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த அந்த கோட்டோட நம்ம அதை பயன்படுத்தணும்.
இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக வெட்டிக்கலாம். இப்போ இந்த பகுதியிலையும் நம்ம அதே மாதிரியே வெட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிரின்சஸ் பெல்ட் வச்ச பிரின்சஸ் கட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். 40 சைஸ்.